ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மொபைலோட பாஸ்வேர்ட் மறந்துட்டா, அது எப்படி அன்லாக் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிற மொபைல்ல பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் லாக் போட்டு வச்சிருப்போம், இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சிருப்போம், இல்ல பின் லாக் போட்டு வச்சிருப்போம். சில சமயத்தில பார்த்து நமக்கு தெரியாம அந்த பாஸ்வேர்ட் மறந்து போயிடுங்க. அந்த சமயத்தில நம்ம கடைக்கோ இல்ல சர்வீஸ் சென்டர் குடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த பேட்டர்ன் லாக்க நம்ம ரிமூவ் பண்ணுவோங்க. இந்த மாரி நீங்க எதுவும் பண்ணாம நீங்க வீட்ல இருந்தபடியே நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களோட மொபைலோட பாஸ்வேர்ட் நீங்களே அன்லாக் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனா இருக்காங்க, அவங்க இது பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்க. அந்த மாரி சமயத்தில நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி கூட அவங்க மொபைல் பாஸ்வேர்ட அன்லாக் பண்ணிக்க முடியும். ஒரு மொபைலோட பாஸ்வேர்ட் மறந்தா அது எப்படி அன்லாக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இதுவரைக்கும் நீங்க நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணதோ சின்னதா லைக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கருத்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொபைலோட பாஸ்வேர்டு மறந்துட்டா அது எப்படி அன்லாக் பண்றது உங்களுக்கு லைவா பார்த்தீங்கன்னாக்க ப்ரூவ் பண்ணியே காட்டுறேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபோன் வச்சிருந்தாரு. இப்போ புதுசா ஃபோன் ஆனதால அந்த பழைய ஃபோனோட பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்க. அது இப்போ வந்து அன்லாக் பண்ண சொல்லி குடுத்துருந்தாங்க. அது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதமான மொபைல்ஸ்க்கான அன்லாக் பண்ண டூல் குடுத்துருப்பாங்க. எம்ஐ, சாம்சங், ஹுவாயி, ஓப்போ, விவோ இந்த மாரி எல்லா ஃபோனுக்கான உங்களுக்கு அன்லாக் பண்ணுற டூல்ஸும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ரியல்மி C11 பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து குடுத்துருக்காங்க. அந்த மொபைலுக்கு என்ன பண்ண போறோம், மேல சர்ச் பட்டன் இருக்கும். அங்க போயிட்டு சர்ச் பண்ணா போதும். அது கீழ பாருங்க, அந்த ஒவ்வொரு மாடலுக்கான லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. அதில பாத்தீங்கன்னா ரியல்மி C11க்கான மாடல் குடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே பி-ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்து ரெட் கலர்ல. இப்போ செலக்ட் பண்ணிட்டு மேல பார்த்தா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். பி-ரோமு, அடுத்து ஃபங்ஷனு, மெட்டா, டயலாக்னு காட்டிருக்கும். அதில கீழ வந்து பி-ரோம்ல போயிட்டு ஃபேக்டரி ப்ளஸ் FRB ரீசெட் குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம், அந்த மொபைல எடுத்துக்கங்க. அந்த மொபைல வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, வால்யூம் அப் பட்டனையும் டவுன் பண்ணி சேமா பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு கேபிள் கனெக்ட் பண்ண போறோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சேமா நீங்க பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கேபிள் கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சிஸ்டமில பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஜஸ்ட் ஒரு கனெக்ட் பண்ண அடுத்து 1 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க இப்ப எல்லா டேட்டாஸ் ஏரியாஸ் ஆயிட்டு பேட்டர்ன் லாக் அன்லாக் ஆயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலோட பேட்டர்ன் அன்லாக் ஈஸியாவே உங்களால ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆண்ட்ராய்டு ஃபோனா இருக்கட்டும், இல்ல ஐஃபோனா இருக்கட்டும், எல்லா ஃபோனோட மொபைல்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியா உங்களால பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக்கா இருக்கட்டும், இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கா இருந்தாலும் சரி, இல்ல பின் லாக் போட்டு வச்சிருந்தா எந்த லாக்கா இருந்தாலும் சரி, வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல 2 மினிட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலோட அந்த பேட்டர்ன் லாக்கா இருக்கட்டும் எல்லாமே நீங்க ஈஸியா வந்து பாஸ்வேர்ட் நீங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ரியல்மி C11 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மொபைலோட பேட்டர்ன் லாக்க பார்த்து ஈஸியா நம்ம ஒரு 30 செகண்ட்லயே பார்த்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மொபைல் வந்து பூட் அப் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் புதுசா வாங்கும்போது எப்படி அந்த மொபைல் ஆன் பண்ணும்போது பூட் அப் ஆகுமோ, அதே மாரி தான் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் பூட் அப் ஆகும். அது பூட் அப் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பெர்மிஷன் இருக்காங்க. எல்லா பெர்மிஷன் அலோவ் குடுத்துருங்க. அலோவ் குடுத்து உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரியல்மில வந்து ரியல்மி ஃபோனா இருக்கட்டும், ரெட்மி ஃபோனா இருக்கட்டும், எம்ஐ ஃபோனா இருக்கட்டும், எந்த ஃபோனா இருந்தாலும் சரி, அது பூட் அப் ஆனதுக்கு கெட் ஸ்டார்டட் கேட்கும். அது இப்போ ஓகே பண்ணிருங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா, இப்போ இந்த மொபைல் பார்த்தா உங்களுக்கு இப்ப பாஸ்வேர்ட் அன்லாக் ஆயிட்டு, இப்போ யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல நீங்க இந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு புடிச்ச மாரி பேட்டர்ன் லாக்கோ, இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கோ, இல்ல பின் லாக்கோ கூட புதுசா நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா, போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க மொபைல்ல போட்டிருக்க பாஸ்வேர்ட் மறந்துட்டு சொல்லிட்டு உங்ககிட்ட குடுக்குறாங்கன்னா, இந்த ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி எந்த மொபைலா இருந்தாலும் ஈஸியாவே நீங்க அன்லாக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.